Hi students, welcome to KC Botany. 2026க்கான இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறது வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. மே 2nd வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது, எப்போ எங்களுக்கு வந்து ரிசல்ட்டு. ஒரு சில நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணாங்க. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை தான் நமக்கு ரிசல்ட் டேட் இதெல்லாமே சொல்லும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே 8 தான் நமக்கு வந்து ரிசல்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வீக்னா இந்நேரம் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஏன்னா அடுத்து சாட்டர்டே சண்டே எலெக்ஷன் ரிசல்ட் இதெல்லாமே வருது. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக்லேயே வர மாதிரினா இந்நேரம் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க எந்த வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணணும், அது எப்படி பண்ணணும், ரிசல்ட் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இது வரைக்குமே ஏற்கனவே சொன்ன டேட்டு தான் சரிங்களா. மே 8 வந்து 12க்கு, 20 வந்து 10க்கு. அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மே 2nd வீக் வந்து ஸ்டார்ட் ஆகும். மேபி வந்து 12க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண பிறகு தான். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட்னா முந்தைய நாள் கூட அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எதுவும் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. கிட்டத்தட்ட 400 இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு 1.7 லட்சம் சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் வந்து நடக்கும். இதற்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் மே 2nd வீக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ண பிறகு நமக்கான அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு அந்த ஷெடியூல் தரவரிசை பட்டியல் இதெல்லாமே போட்டு ஒரு ஷெடியூல் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங் இதெல்லாமே. ஸோ அந்த ஷெடியூல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜூன் மாதம் வந்து நடக்கும், வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இதற்கான கவுன்சிலிங் சரிங்களா திட்டமிட்டபடி எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கால அட்டவணை ஜூனில் வரும் சரிங்களா. அதனால் மே 2nd வீக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நமக்கு வந்து ஜூலையில் கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நமக்கு வந்து ஜூனில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இதை சார்ந்து நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியணும் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் tne.online.org அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இனிமேல் எல்லா காலேஜஸ்க்கும் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு பண்ணுவாங்க, அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சருக்கு இதுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. வெட்டினரிக்கு வந்து அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு நீட்டுக்கான எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் ஒரு சில பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு இதுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு, அட்மிஷனை பற்றி வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ ஆல்.